ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமேட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஆனியன், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 100 கிராம்ஸ் அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஆட்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதை வந்து 2 கட் பண்ணி போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்கள் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் இந்த பாக்கெட்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் அரைச்சது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்புக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் விடாமல் கொஞ்சம் அப்படியே வதக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லாயிருக்கும். தீச்சி விட்டுறாதீங்க. ஆனால் அப்புறமேட்டு ஒரு 2 பெரிய பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதக்கும் போது அப்படி கொஞ்சம் நல்லா குத்தி விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா தக்காளி நல்லா வதங்கும். முழுசாக அது இருக்காது குழம்புல அப்படியே. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கும் போது குத்தி வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக, ரொம்ப நிறைய சேர்த்துக்காதீங்க, கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா குத்தி விட்டுக்கோங்க. தக்காளியை ஆன்லேயே வச்சு வதக்குங்க. சிம்மில் வச்சா சீக்கிரம் வதங்காது. அப்புறமேட்டு சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தண்ணியில் கல்லுப்பு மஞ்சள் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து இதில் போட்டுக்கலாம். நம்ம அப்படியே எடுத்து போட்டுறாதீங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு போடுங்க. அதுக்கப்புறமேட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்றபடி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை கம்மியாகவோ போட்டுக்கலாம். நல்லா வந்து இந்த கறியை வந்து இந்த மசாலாவில் நல்லா பிரட்டிக்கோங்க. பிரட்டிட்டு கொஞ்சம் கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா போடாமல் இருந்துக்கலாம். ஆனால் இது போட்டால் கொஞ்சம் நல்லா ஸ்மெல் கொடுக்கும், நல்லா அரோமாவாக இருக்கும் குழம்புக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது பிரட்டிட்டு இதை வந்து கொஞ்சம் ஒரு சொம்பு அளவு தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சுட்டா குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த டைமில் ஒரு வாட்டி மறுபடியும் வதக்கி விட்டுட்டு காரம் வேணும்னா காரமோ உப்போ வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டைமில் கரெக்டாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு கொத்தமல்லியை வந்துட்டு பொடிசாக கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கறியில் நல்லா வெந்திருக்கு, நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. குழம்பு ரெடி. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.